நமஸ்காரம். இப்படி நாமே பேசுவதை எப்போது பேசினோம் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா பாருங்கள். அவர் அன்று செய்த உதவியை நினைத்தேன், அதனால் தான் இன்று இப்படி இருக்கிறேன். அதை நினைத்து என் கண்கள் பனித்தன. ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, உள்ளம் நெகிழ்ந்தது. இப்படி சொல்லியிருக்கிறோம். அல்லது இதுதான் உண்மை என்று புரிந்தது. எதையோ நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் உண்மை எது, யார் நல்லவர்கள், யார் நமக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று புரிந்து கொண்டேன். கண்கள் பனித்தன. இப்படியும் சொல்வோம். இன்று பெருமானை சேவிக்க போனேன். நாள் வைகுண்ட ஏகாதசி. இடம் பூலோக வைகுண்டம். அழகான சேவை. நினைத்து நினைத்து பார்த்தேன், கண்கள் பனித்தன. 2 கண்களிலும் கண்ணீர் கோத்து கொண்டு நின்றது. இப்படியும் பெருமானுடைய அருள் இன்னைக்கு நமக்கு கிடைத்ததே என்று நினைத்தேன். அழுதே விட்டேன். இதுவும் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப வருஷங்களாக கல்யாணம் ஆகுமா ஆகுமா என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும். கடைசியில் நல்ல பிள்ளை நல்ல பெண்ணாக கிடைத்து கல்யாணம் நடந்து விட்டது. அந்த மேடையில் திருமங்கல்ய தாரணம், தாலி கட்டி முடித்தவுடன் சப்தபதி ஆயிற்று. அங்கு நின்றவர்கள் கண்களில் எல்லாம் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். பெண்ணுக்கும் கண்ணீர், அம்மாவுக்கும் கண்ணீர், அப்பாவுக்கும் கண்ணீர். இப்படியும் சொல்லியிருக்கிறோம். கல்யாணமானவுடன் கண்ணீரை பார்க்கிறோம். பெருமானை சேவித்தவுடன் அந்த ஆனந்தத்தில் கண்ணீரை பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் என்றோ நமக்கு உதவினார், அதனால் இன்று நன்றாக இருக்கிறேன். அதை நினைத்தவுடன் கண்ணீர் வருகிறது. ஒருத்தர் படும் சிரமம், வெகு நாட்கள் கழித்து அந்த சிரமத்தில் இருந்து மாறிவிட்டார். இப்போது நன்றாக இருக்கிறார். அவரை வெகு ஆண்டுகள் கழித்து சந்தித்தேன். மழுக்கென்று கண்ணில் தண்ணீர் வந்துவிட்டது. இப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எதனால் அந்த சமயத்தில் சிரிப்பு வந்தது, சிரித்தேன்னு சொல்லுவதில்லை? இப்ப சொன்ன எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷத்துக்குரியவை தானே. ஒருத்தர் நமக்கு உதவி இன்று நன்றாக இருப்பது சந்தோஷப்பட வேண்டியது. ஒருத்தர் ரொம்ப நாட்களாக கட்டப்பட்டு இன்று நன்றாக இருப்பது சந்தோஷத்தை கொடுப்பது. ரொம்ப வருஷமாக வைகுண்ட ஏகாதசி சேவித்தேன் நினைத்தது இன்றுதான் வாய்த்தது, சந்தோஷம் கொடுக்கிறது. கல்யாணம் ஆகவில்லை தள்ளி போனது, ஆகிவிட்டது, சந்தோஷம் கொடுக்கிறது. சந்தோஷத்தில் சிரிக்கத்தானே செய்வோம், அழுவோமா? துன்பத்துக்குத்தானே அழுகை, இன்பத்துக்கு சிரிப்பு தானே. ஆனால் என்னவோ தெரியவில்லை, எந்த இந்த மாதிரி முக்கியமான சந்தர்ப்பத்திலேயும் சிரிப்பு வந்தது, சிரித்தேன் என்று சொல்வதில்லை. மிஞ்சி போனால் அழுது முடித்த பிற்பாடு அருகில் இருப்பவர் சந்தோஷப்பட வேண்டிய நேரமாயித்தே, ஏன் இப்போது அழுகிறாய், சிரி என்று சொன்னால் அதற்கப்புறம் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரிப்போம். இதைத்தான் பார்த்திருக்கிறோம். அப்ப இயற்கையில் சிரிப்பு வராதா? மகிழ்ச்சி அடைந்தாலோ, உள்ளம் நெகிழ்ந்தாலோ, ஒரு செய்நன்றி உள்ளத்தில் பட்டாலோ, இதெல்லாம் ஆழமான எண்ணங்கள். சந்தோஷம் என்பது கூட சுமாரான ஒரு வெளிப்பாடு. மகிழ்ச்சி என்பது கூட சுமார். அதை விட நன்றி, நெகிழ்ச்சி, பரிவு, பாசம், இவை எல்லாம் தான் இன்னும் உயர்ந்த பண்புகளாக, உள்ளத்தின் வெளிப்பாடுகளாக தெரிகின்றன. இப்ப சொன்னா அது எதற்குமே
நன்றி உணர்வுக்கோ நெகிழ்ச்சி உணர்வுக்கோ இதற்கெல்லாம் சிரிப்பு வடிகாலே இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். மகிழ்ச்சி என்பதற்கு வேணுமானால் சொல்வோம். ஆனால் நெகிழ்ச்சிக்கு, நன்றிக்கு, திருப்தி அடைந்ததற்கு, பெருமிதத்துக்கு, இது எதற்குமே சிரிப்பு விடை இல்லை. சிரிக்க மாட்டோம். என்னால் மகிழ்ச்சின்னு சொல்லுவதை காட்டிலும் இது இத்தனையுமே இன்னும் உயர்ந்தவை. இந்த உயர்ந்ததினால் இறுதியில் ஆனந்தம் தான் கிடைக்கும். ஆகவே நமக்கு இயற்கையாய் இன்னும் சிறப்பான குணங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் பணத்தாலோ பதவியாலோ மட்டும் வருபவை அல்ல. நாம் நினைக்கிறோம் சந்தோஷம் என்பது வாழ்க்கை தரம், பதவி, பணம், படிப்பு, அது மட்டும் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தால் அது மகிழ்ச்சியில் கொண்டு போய் விடும், அது சிரிப்பில் கொண்டு போய் விட வேண்டும். காணோம். உள்ளம் நெகிழ்ந்து போய், பாசத்திலே துவண்டு போய், பெருமிதத்திலே மிதந்து போய், இப்படி இருப்பதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லாஜிக்கல் நான் சொல்லவே மாட்டேன். பெருமானை சேவித்து நெகிழ்ந்தது இல்லாஜிக்கலா? என்றோ ஒருத்தர் எனக்கு உதவி செய்து அதை கண்டு நெகிழ்ந்தது இல்லாஜிக்கலா? இல்லை. அதனால் நெகிழ்ச்சியே தவறு என்பதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் கேட்டால் இந்த குணங்கள் எல்லாம் தான் இயற்கை. இயற்கையினால் தான் நம் மனம் ஈரமாகிறது. சிரிப்பு கூட செயற்கையாகத்தான் இருக்கும் போலே. நான் பெசிமிஸ்டிக்காகவோ நெகட்டிவாகவோ சொல்லவில்லை. மகிழக்கூடாது, மகிழ்ச்சி கூடாதுங்கிற எண்ணத்திலும் பேசவில்லை. அதை காட்டிலும் இன்னும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கின்றன. உயர்ந்த பண்புகளும் உள்ளத்தின் வெளிப்பாடுகளும் புத்தியின் புரிதல்களும் இருக்கின்றன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த கண்ணில் வரும் கண்ணீரை பற்றி குறிப்பிட்டேன். அதனால்தான் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுகிறோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.